என்ன கட் பண்ணுறேன்? கட் பண்ண இப்போ ஆன் பண்ணுறேன். 3 தக்காளி, கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்துப்போம். புளிக்குழம்பு போனே ஒரு நெய் போதும். வரவிட்டு வெங்காயம் 3. ஓகே, கட் பண்ணிடு. ஓகே, ஒன்று போகலாம். அப்போ என்னடா அப்பெல்லாம் வந்து எல்லாம் இது அதை வந்து அந்த மச்சனோட அம்மா, அவரோட அம்மா தான் அப்படியே என்னென்னு நறுக்கணும். என்னென்னு நறுக்கிட்டு சட்டில் போட்டு அழகாக இருக்கும் பார்த்தா. வெங்காயம் அழகாக போட்டு வெங்காயம் டிஃப்ரெண்ட் நறுக்குவாங்க. நம்ம நேரம் நறுக்கிட்டு எல்லாம் போட முடியாது. சட்டில் பார்க்க அவ்வளோ அழகாக அற்புதமாக அப்படியே உதிரியாக வரும். உங்களில் எப்படி நறுக்குவாங்க? இந்த மாதிரியா இல்லை வேறு மாதிரியா? எங்கள் இதேமாரி தான். இந்த மாதிரி நறுக்குவாங்களா? இதேமாரி தான் பண்ணுவாங்க. இதோட கொஞ்சம் பெருசு இல்லை அப்படியே இல்லைடா. ஒரு சைடில் இப்படி இருக்க முடியாது, இப்படி இருப்பாங்க. என்ன இதுமாரி தான். இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் இருப்பாங்க ஒரு சிலர் வீட்டில். எங்கள் வீட்டில் எப்படி இல்லை. எங்கள் வீட்டில் முழுவங்க எவ்வளோ நடக்கும். நமக்கெல்லாம் எந்த நாளி இந்த மாதிரி நறுக்கி விட்டு குழம்புல போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும். எனக்குலாம் எதனா சின்னமாக தான் பிடிக்கும். பெருசு பெருசாக இருந்தால் நல்லாவே இல்லை. சின்ன வெங்காயம் இருந்தால் போடணும் பெருசாக. சின்ன வெங்காயத்தை சில பேர் முழுசாக போடுவாங்க. அந்த சொல்கிற பற்றியா அதெல்லாம் உரிச்சு அப்படியே போட்டுருவோம். அவ்வளோதான். எங்கள் அம்மா இந்த வெங்காயத்தை உரிக்காடா உரிக்கும். ரொம்ப அந்த மாதிரி இப்படி க்ளீனாக உரிக்காது. இல்லைண்ணா ஒரு இதில் அப்படியே இது வச்சு இது அடிச்சுமா மேலே பேருக்கு உரிச்சுட்டு இந்த மாதிரிலாம் நறுக்கி இதெல்லாம் எடுக்காது. இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வேர்லாம் இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து நறுக்காது. அப்போ தான் நம்ம சட்டியில் போட்டோம்னா ஒரு க்ளீனாக அப்படியாரும். க்ளீனாக அப்படி அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஆமாம், நான் உரிக்கிற போய் தனித்தனியாக வரும். அப்போ தான் நம்ம வதக்கில் அப்படியே தனியாக அழகாக சூப்பராக உதிரியாக இருக்குமா. குழம்புலையும் அப்போ தான் நல்லா நீட்டாக தெரியும். இன்னும் ஆன் பண்ணிட்டு இல்லை ஆன் பண்ணியிருக்கு. இல்லை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்ட மாதிரி தெரியும் எனக்கு. இல்லை பவர் கொஞ்சம் இதாகுது, ஆஃப் ஆகுது. அப்பெல்லாம் ஆகுது. முன்னாடி ஃப்ளேட்டாக இருந்துச்சு, இப்போ வந்து இதாக மங்களாக வருது. 2 வெங்காயம் ஒரு உலகம் அது இவ்வளோ இருக்குது. 2 வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் அப்படியே இருக்கும். பரவாயில்ல. மச்சான் வந்தாருன்னா நாளைக்கு ஊற்றி போடுவாங்க. ஓகே, நாளைக்கு வச்சு ஒரு டெஸ்ட்டு. நாளைக்கு வச்சு ஒரு டெஸ்ட்டு. நாளைக்கு ஆமாம் தனியாக இருந்தால் எங்கள் வீட்டில் மதிய குழம்பு நீ சொல்லிட்டு தனியாக இருக்குங்க. ஆமாம், ஏன்னா 10 மாதமாக 2 நாளைக்கு இருக்கும் ஒரு குழம்பு. எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு கிடையாது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரே குழம்பு. எங்கள் வீட்டில் உள்ள மாதிரியா? எங்கள் வீட்டில் உள்ள மாதிரி என்ன சொல்கிறேன்? எங்கள் வீட்டில் அதுதான், ஒரு குழம்பு வந்தால் 4 நாளைக்கு விடியாரும். பாத்தீங்களா? ஏன்னா அப்படின்னா பிடிக்காது. ஏன்னா சாப்பிட தோணாது. ஏன்னா ஒரு நாள் 2 நாளுங்கிறது ரொம்ப கடுப்பாக வரும். ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்டு மக்கள் காலையில் தான் வைக்கலாம். அதே இன்னைக்கு நைட்டு வச்சு நாளைக்கு நைட்டு வந்து மக்க நாள் வரைக்கும் வந்து கட்டுப்பாயிரும். இப்போ நேற்று வச்சோம்ல குழம்பு. ஆமாம், பாக்கி இருந்துச்சு காலைல. நான் சாப்பிடல. இதுக்கு நான் ஊற்றிட்டு வந்தேன். எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் நோண்டு அந்த கொஞ்சம் நஞ்சு கிண்ண தரலாம். அவ்வளோதான் இல்லை, கொஞ்சம் நஞ்சு அதை ஊற்றி சாப்பிட்ருவான்னு நினச்சிருந்தா. ஆனால் எனக்கு பிடிக்கல. பார்த்துட்டு சூடு பண்ண காலைல. ஆமாம், மத்தியானம் பார்த்தா எனக்கு பிடிக்கல. நான் தான் காலைல வெள்ளாமல் வாங்கி வைத்தேன். ஆமாம், நீ ஈஸியாக சாப்பிட்டு இருக்கலாம். நான் போய் யோசிச்சேன், எப்படி போய் சாப்பிட்டானா இல்லையா? சாப்பிடல. என்கிட்ட ஃபோனில் ரீசார்ஜ் இல்லை. ஃபோன் செய்கிறதுக்கும் உனக்கு எஸ்எம்எஸ் போகிறேன். நீ நெட்டாக முடிஞ்சா ஆஃப் பண்ணல. அது பேன் பாக்கெட்டுக்குள்ள வச்சுருந்தேன். நெட்டு ஆஃப் ஆயிடுச்சு. அதுவா? அது என்னமோ எனக்கு தெரியாது. எனக்கு அது தெரியும். நீ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிருக்கேன். நான் ஒரு டிக்கெட்னாலும் ஆஃப் ஆயிருக்கேன். அது பார்த்து உள்ள வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். அந்த இதை போட்டு காமிட்டு இருந்தாங்க. கிட்ட போய் என்ன டவர் இல்லாமல் போச்சு அப்படியே. அப்புறம் வந்து பார்த்தேன். அதான் நானும் சரி என்னாச்சு இந்த கபில வேலைக்கு இருக்கானா இல்லை அப்படியே ஓட்டானு தெரியல. வந்து பார்த்தேன், கால் பண்ணுறான்னு போட்டுருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நான் அதையும் பார்த்தேன். நான் போட்டேன் எஸ்எம்எஸ் கால் பண்ணுறானே. அப்புறம் நீ அதையும் கால் பண்ணல பார்த்துட்டு கம்பெனிக்குள்ள உள்ள கண்டிருந்தானே போன அளவோடு எதுவும் பண்ணக்கூடாதுட்டாங்க. அதனாலதான் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து அடிச்சது. அது எஸ்எம்எஸ் போட்டு தான் பிரச்சனை இல்லை. கம்பெனிலாம் இருக்குன்னு ஏன் சொல்லி கூட பரவாயில்ல.
அமைதியாக இருக்க பார்த்து விட்டு கட்டுப்பாமாவாடா. நான் அதே யூஸ் பண்ண கேள்வி கேட்பாங்க. நீ இங்கே என்ன நம்பி வந்திருக்க? அப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு உனக்கு எங்கடா இவனை காணும், எங்கடா என் பையன் வீட்டு வரலையா, என்கிட்ட மல்லு மண்ணு போய் சாரை சொல்லி அனுப்பி விட்டாங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதனால நான் இது பார்த்துட்டு தான் டப்பில் இருந்தேன். ஓகே புளிக்கிழம்பு வெண்டைக்கிழம்புலாம்ல போடலாம். போட்டுருக்காங்களா உங்கள் வீட்டில்? போட்டுருக்காங்களா? போட்டிருக்காங்க. இல்லை எனக்கெல்லாம் தெரியாது. நான் சும்மா எதை கடைச்சி வச்சு செய்கிறேன், எனக்கு தோன்ற வச்சு செய்கிறேன். மற்றபடி எங்கள் வீட்டில் புளிக்கிழம்பு வெண்டைக்காய் அடைஞ்சாமல் அதெல்லாம் தெரியாது. போடுவாங்க, வெண்டைக்காய் போடுவாங்க. உள்ளெல்லாம் கிடந்து வந்திருக்கேன், அவரை போட்டு பீன்ஸ்லாம் வந்துருக்கேன். வெண்டைக்காய் அடைஞ்சதில்லை. அதெல்லாம் தனியாக இருந்தால் நம்ம வைக்கிறோம் குழம்பு, நம்ம வைக்கிறோம் சாப்பாடு அவ்வளோதான். இதுதான் தின்னு கொடுத்துக்க வேண்டியதான். அதான் அறியறப்ப எல்லாத்தையும் புழு இருக்கா இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ தின்னு போட்டு அப்புறம் போயிட்டு இருக்காங்க. இது பரவாயில்ல, நான் யோசிக்க நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. ரேட்டு அதிகரிச்சிச்சு. 50 ரூபா ரேட் அதிகமாச்சுங்க. சரியா? அதான் நம்மளாம் 10 ரூபாய் 100 200 எல்லாத்தையும் வாங்கி வந்துடலாம். போனவா 200 போனால் 200 மொத்தம் 1000 இருந்துடலாம். இங்கே வச்சு எத்தனை 1000 இருக்கும்? அவ்வளோ கொஞ்சம் தான் 3-4 தான். இல்லை 5 ஆயிரத்தி நல்லா இருக்கான். அவ்வளோதான். 300 200 ஆயிடுச்சா? ஆயிருக்கு, இவ்வளோக்கே ஆயிடுச்சு. அது தக்காளி எல்லாம் என்ன ரேட்டு? சரி உருளைக்கிழங்கு கூட பரவாயில்ல. ஆனால் அந்த கேரட்டு தான்ப்பா. கேரட் 50 ரூபா. 50 ரூபா அது வாங்காமலே வந்தோமே. அதான் வாங்க. நம்ம ஒரு 50 ரூபா வாங்கினா 2 கிலோ இது வாங்கிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு வெங்காயம். மட்டும் உள்ளாங்களா ஒரு ரூபா உண்டா? உருளாங்கலாம் எப்படி நீங்கள் அறிவீங்க? இந்த மாதிரி இருந்தாலும் அப்படி மொத்த முக்கியம் இருக்குமா? கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த ஒரு பாதி 2ஆக போட்டுருவா. பாதி 2ஆல 3ஆக போட்டுக்கிறது. இந்த அதான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணிக்கம்மா? நான் சின்னதுன்னா அறியத்துக்கு எரிச்சலாம் உட்காந்துக்கிட்டு அரிஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா எல்லாம் அழுப்பு தான். எல்லாம் அழுப்பு. அது உட்காந்து எங்கே அறியிற இடுப்பு வழியாதுன்னு முடியாந்துடும். எனக்கு பத்தில வேலை பார்க்குறோம் இல்லையா என்ன பண்ணுறது தெரியாது. சாப்பாடு மட்டும் நீட்டாக இருந்தால் போதும். மனுஷனுக்கு சாப்பாடு அது மட்டும் நீட்டாக சாப்பிட்டா போதும். நீட்டாக சாப்பிட்டானா என்ன சொல்கிறேன், சம்பாதிக்கிறது சாப்பிட. அதுக்கு சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு தானே. தேவைப்பட்டால் சேர்த்து வச்சு எதுவும் கொண்டு போகிறதில்ல. சேர்த்து வச்சுட்டாத முடியாத போகிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அது ஈஸியாக இருக்குது. யாரும் மனுஷங்கிறேன் யாரும் சேர்த்து கேமரா பண்ண சேர்த்து பையன் தான். சேர்த்த பையன் வெளியே யாரும் சொல்கிறது கிடையாது. சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிடணும். சேமிச்சு வச்சுக்க, நல்லா நீட்டாக சாப்பிட்டு தூங்கிக்க, வேலையை பார்த்துக்க. முள்ளையும் போடுவாங்கண்ணா? போடுவாங்க. ஆண்ட கட்ட ஆலோசனை நல்லா சொல்லுவா. என்னென்ன சமையல் எப்படி செய்யுங்களா அம்மாட்ட கேட்டா அது சொல்லி முடிஞ்சு பொழுது போயிடும். அப்புறம் அதை போய் சொல்லிட்டு ஒரு பிள்ளை நீ கேட்டதான் என் பிள்ளை சமைச்சுக்கிட்டு ஒரே வார்த்தை எதை கேட்டால் என் பையன் சமைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு எங்கள் ஊர் பிள்ளை இருந்தது பாரா அடிச்சுட்டு வந்துடும். புரியுதா? இப்போ எங்கேயோ போன மாதிரியா தான் ஏன் வந்து ஏறப்பாங்க அதுமாரி. அப்போ என்னை பார்க்குறோம்னா ஏன்னா அம்மாட்ட கோழிச்சு கேட்டாம்டா சமைக்கிறதுக்கு. வேணா ரவுண்டு ஸ்டெப்பில் போட்டுக்கலாமே முள்ளங்கிய. கொஞ்சம் தானே ஒரே ஒரு இதாக இருக்குது. அதுக்கே ரவுண்டு ஸ்டெப்பில் போடுவாங்க வீட்டில். எங்கள் வீட்டில் ரவுண்டு ஸ்டெப் தான். ஆனால் முள்ளங்கி அவனோட பஞ்சு மாதிரி இருக்குது. அப்படியா இருக்காது? பஞ்சு மாதிரி தான் இருக்கும். சம்பளமாக சரி சம்பளமாக அவர் அதுக்குமே சம்பளம் அவர் தான் சமையல் எக்ஸ்பர்ட்னா அவன். நல்லா இருக்குமா சாப்பிட? சாப்பிட நல்லா இருக்குமாவா? டேஸ்ட்டு பயங்கரமாக இருப்பார். சம்பளமாக இந்த இது சாப்பிட்டோம்ல கருடாம்பு. ஆமாம் அந்த மாதிரி அது நல்லா கருடாம்பு இருக்கு. அதனால அவ்வளோ சாப்பிட்றா கருடாம்பு இல்லை எல்லாமே வச்சோம்னா நல்லா செம்மையாக சாப்பிட்றது. அவர் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு அந்த வேலையை பார்க்கலாம் கிடையாது. ஒன்று என்னன்னா அது முடிச்சுட்டு தான் வருது அடுத்த வேலைக்கு வருது. முடிச்சுட்டா அது. ஆமாம் இதை பாதி அதில் பாதி பார்த்தோம்னா ஒன்றும் புரியாது. எங்கள் அம்மா நான் தெரிஞ்ச சட்டி அங்கே இருக்கான்
வீட்டுல ஆள் நிற்கும் சட்டில் பார்த்தா அங்கே வந்து எல்லாம் கருகிட்டு இருக்கோம். போய்த்து புளியார் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் எடுத்தாந்து வச்சுட்டு சமைக்காது. அதுமாதிரி வச்சா கிளம்ப போயிடும். எல்லாம் கருகி தான் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லாவே இருக்காது. பீன்ஸ் எல்லாம் தான் பிடிச்சி ஒட்ட எடுத்துணும். இது அவரை ஒட்டு பீன்ஸ் இல்லை, பீன்ஸ் எடுப்பாங்க அந்த மாதிரி ஒட்டில். பீன்ஸ் அதையும் எடுக்கலாம். வைக்க ஒரு புளிக்குழம்பு. அதனால கறி எடுத்தாங்க நல்லா இருக்கும். மச்சான் தான் தெரியும். மச்சான் அந்த கறி சாப்பிட மாட்டாரா? அவர் சாப்பிட மாட்டாப்லையா? மீன் குழம்பு? அப்புறம் நான் மீன் குழம்பு எடுத்தாந்து செய்யணும் அப்படிதான் நாளைக்கு. நாளைக்காவா? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வேறு. சொல்கிறதான் குடி சமைக்க நல்லாவும். அவர் வந்து மீனை சாப்பிடுவாரு. இன்னும் காடை வாங்கிட்டு வந்து. காடையா? ஏன் ரேட்டு அதிகமாக இருக்குமே? ஒரு காடை வந்து 70 ரூபா நினைக்கிறேன். 70 ரூபா? அதே மாதிரி 11 ரூபா இருக்கும். இல்லை அது இருக்க வெண்டைக்காய் எத்தனை பீஸ் இருக்குது? 4 பீஸ் வரும். அது காடை எடுத்துகிட்டு தானே? சின்னோண்டு தானே அது. முடிச்சாச்சு. ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆஃப் பண்ணிக்க. கட்டுடா தேங்காய் திருவுரியா? தேங்காய் ஓகே ஓகேண்ணே. ஃபஸ்ட்டு தேங்காய் கட்டிப்போம். ஓகே, தேங்காய் கட்டிட்டேன். தேங்காய் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போடுமா? மஞ்சள் போட்டேன். வச்சுட்டு முடித்தேன். அப்படியே போட்டு அரைப்போம். அரைப்படாது, தண்ணி ஊற்றிப்போம். ஓகே, தண்ணி சேர்க்கங்களா? செக்க அங்கே எதுவுமே இருக்கு. டிவி வச்சிருக்கோம் பக்கத்தில். ஆமாம் வச்சுருக்கேன், அங்கே கொண்டு வச்சுட்டேன். கலர் ஊற்றியா? கலர் வித்தியாசமாக இருக்கு. ஊற்றிட்டு ஊற்றிட்டு அடுத்தது சட்டி வைக்கணும். சட்டி வச்சுட்டு காய விட்டு காஞ்சிலே ஒன்று வரும் புகை. சட்டியில் தெரியும். காஞ்சிடா வெளியே போயிட்டு வருது. கலர் நினச்சி கொடுத்தேன். புரியல. கலர்னு கேட்டுச்சு. கலரா? என்ன கலரா? கொடுத்தேன், டக்குன்னு ஒரே தான் மொத்தமாக வந்துடுச்சு. ஓகே ஓகே, கிட்டே இருந்தது. அப்படி இது நான் அப்படியே வழியா அப்படி வச்சுட்டு நான் தெரியுது. இப்படி இப்படி வச்சு காஞ்சிட்டா வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. என்ன காஞ்சிருச்சுன்னா வைக்க போகிறதுனா உங்களுக்கு புளிக்குழம்பு. வெந்தயம் என்ன காஞ்சிருச்சா? எண்ணெய் காய விட்டு வெந்தயத்தை போட்டோம்னா பொரியும். கொஞ்சம் வெந்தயம், அடுத்தடுத்தபடியா வெங்காயம், கருவேப்பிலை போடலாமா? போடலாமே, தேவைப்பட்டா போடலாம், வேண்டாம் விட்டுறலாம்.
வெங்காயம் தக்காளி போட்டோம் ஒன்றாக நல்லாயிருக்கும். போட்டுட்டு வதக்க வேண்டியதான். ஓகேயா சொன்ன மாதிரி வெங்காயம் அண்டி போடுறியா அப்படின்னே தெரியும். நம்ம இந்த மாதிரி நேரம் அரிஞ்சா அழகாக இருக்க நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் வதக்கணும். ஓகே ஓகே. வதக்கிறோமோ அவ்வளோ நல்லது. நசுக்கி காரம் ஆகிட முடியும். கோல்டு கலர் ஆயிடுச்சா? கோல்டு கலர் வாங்கினோம்னா வெண்டைக்காய் கொடுக்கலாம். வெண்டைக்காய் கூட்டிட்டு வந்து இது மொத்தம் வச்சுருங்க. இதெல்லாம் எல்லாமே அதான் வருது. ஓகே. புளி தண்ணி கரைச்சி ஊற்றணும். ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அடித்த சால்னாவை எடுத்து அதையும் தேங்காவை ஊற்றி வச்சிடணும். ஓகேங்களா? வச்சு கொதிக்க விட்டு அவ்வளோ முடிஞ்சிச்சு. இந்த இருக்கு ரெடி ஆகிடுச்சு. ஊற்றி சாப்பிட வேண்டியதான். ஓகே. உனக்கு எனக்கு ஊற்றிக்கிட்ட இல்லை எனக்கு விடாமல் வந்து ஊதி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி குழம்பு சாப்பாடு சொல்லுவேன். ஓகே.